ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ராசியிலே சனி பகவான் அவரே 11-12 குறைவரை உங்கள் ராசியிலே அமைஞ்சுக்கிறாரு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் தூக்கம்ங்கிறது கெடும். அதாவது வேலையில் ஒரு கண் முழிச்சு வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, நைட் டியூட்டி பார்க்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு 12ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இந்த மாதிரி ராகு இந்த மாதிரி கிரக சேர்க்கை சேர்றதுனால அப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அயன சயன ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல இத்தனை கிரகங்கள் இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அதாவது 6ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறப்ப இதுவரை வேலையில் ஒரு தடை, வேலைக்கு முயற்சி செய்கிறதுல நிறைய தடையாக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை சூரியன் பார்க்கறதுனால வேலையில் ஒரு புதிய உங்களோட முயற்சினால கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் குடும்பத்துக்காண்டி நீங்கள் நிறைய ஒரு சொத்து வாங்கணும், குடும்பத்துக்காண்டி எல்லாம் சேர்ந்து ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நீங்கள் கனவுகள் உங்களுக்கு இருக்கும். அப்போ இதெல்லாமே இந்த காலகட்டம் ஒரு செயல்முறைக்கு வர வேண்டிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு மூத்த இளைய சகோதரருடைய ஒரு ஆதரவு உண்டு அப்படிங்கிறது தான். உங்களுக்கு 8ஆம் அதிபதி சுக்கிரன் அவரே பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல அடுத்து உங்கள் ராசிக்கே வர்றாரு. அப்படிங்கிறப்ப 8-12 செயல்படுறதுனால கொஞ்சம் நிறையா கண்முழிச்சு வேலை பார்க்குறது, செல்ஃபோன்னு நைட் நேரம் அதிக நேரம் நீங்கள் யூஸ் பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு பார்வை பாதிக்கப்படும். அதாவது அந்த கண்ணில் உள்ள ஒளி பாதிக்கப்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே சுக்கிரன் பார்வைக்கு உண்டான கிரகம் இங்கே பாதிக்கப்படுவார். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இதை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான். அதே போல் இங்கே 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 12ஆம் இடத்துல, அதாவது 11 12க்கு போகிறதுனால 11ஆம் இடங்கிறது உங்களுக்கு தந்தை மூலயமா பெரிய லாபங்கள் இதெல்லாமே கிடைக்கும். அதை நீங்கள் அடுத்த 2வது தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்லாம் நீங்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க. இதெல்லாமே கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா 12ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்னதாக நீங்கள் ஆரம்பித்து அது பெரிய விரயத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய 2வது தொழில் இதெல்லாமே நீங்கள் செய்யலாம் எதிர்பார்த்துக்கிறவங்களுக்கு அனைத்திலுமே கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ஒரு வீடு வாசல் இதெல்லாமே அமைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம். அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கூட்டு குடும்பமாக சேர்ந்து ஒரு ஒரு வீடு வாங்கலாம், இந்த மாதிரிலாம் நீங்கள் கணக்கு போட்டிருப்பீங்க. அதெல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அயன சயன பெருமாள் வழிபாடு எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதாவது ஸ்ரீரங்கம் வழிபாடு எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இதுபோல் ஜோதிட தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.